காங்கேசன் துறை முதல் கட்பிட்டி வரையிலான கடற்பரப்பில் பயணிக்க வேண்டாம் என எச்சரிக்கை. காங்கேசன் துறை முதல் கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை இக்கடற்பரப்புகளுக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படையினருக்கும் கடற்றொழிலாளர் சமூகத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் கட்பிட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் அந்த திணைக்களம் எச்சரித்துள்ளது. மேலும் மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.